friends, welcome to my channel. என்னோட நேம் ரம்யா. I'm a dentist by profession. நம்ம டே டு டே லைஃப்ல டென்டல் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா காமன் டென்டல் ப்ராப்ளம்ஸ்னா டென்டல் கேரிஸ், ப்ளீடிங் கம்ஸ் இல்லைனா ஜிஞ்சிவைட்டிஸ், கம் இன்ஃபெக்ஷன், டென்டல் கேரிஸ் அசோசியேட்டட் வித் ஸ்வெல்லிங் இல்லைனா டூத் சென்சிட்டிவிட்டி, மவுத் அல்சர்ஸ், இதெல்லாம் தான் காமன் டென்டல் ப்ராப்ளம்ஸ். பல் வலி, டென்டல் ரிலேட்டட் பெயின், இந்த பல் வலி கண்டிப்பாக எல்லாருமே லைஃப்பில் ஒன்ஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பல் வலி ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருக்கும், ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த பல் வலி கண்டிப்பாக நைட் டைமில் தான் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பெயினுக்கு இம்மீடியட்டாக வீட்டில் இருந்துட்டு எமர்ஜென்சியாக எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு ஹோம் ரெமெடி வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹோம் ரெமெடிஸ் ப்ளஸ் மெடிக்கல் ரெமெடிஸ் 1 or 2 ரெமெடிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணி பாருங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டென்டல் கேரிஸ். டென்டல் கேரிஸ்னா தமிழில் சொத்தப்பல்னு சொல்லுவோம். இது சின்ன சின்ன கேவிட்டிஸ் நம்ம டூத் சர்ஃபேஸில் எங்கேனாலும் வரலாம். இந்த டென்டல் கேரிஸ் 2 டைப், அக்யூட்டாகவும் இருக்கலாம், க்ரானிக்காகவும் இருக்கலாம். அக்யூட்னா பேஷண்ட்க்கு ரொம்ப கம்மி டியூரேஷன்லேயே பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதுவே க்ரானிக்னா ரொம்ப லாங் டியூரேஷனுக்கு அப்புறம் தான் பேஷண்ட் பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டென்டல் கேரிஸை ஒரு மெடிக்கல் ரெமெடியாக எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னா, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ், பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஆன்டிபயோட்டிக்கும் பெயின் கில்லர்ஸும் நம்ம ப்ரீவியஸ் டென்டல் விசிட்ல ஒரு டென்டிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆன்டிபயோட்டிக் இல்லைன்னா ஒரு பெயின் கில்லராக இருந்துச்சுன்னா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இம்மீடியட்டாக உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதுவே ஒரு ஹோம் ரெமெடிஸ்னு பார்த்தீங்கன்னா வார்ம் சலைன் வாட்டர் ரென்ஸ், சூடான தண்ணியில் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிட்டு கார்கிள் பண்ணுங்க. இது ஒரு நாள்லேயே ஒரு 3 to 4 டைம்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்க. இது இந்த வார்ம் சலைன் வாட்டர் ரின்ஸ் ஒரு நேச்சுரல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆக்ட் பண்ணும். பாக்டீரியாஸை உடனே டக்குன்னு இமீடியட்டாக கம்மி பண்ணும். நமக்கு இமீடியட்டாகவே நம்மளோட இன்ஃபெக்ஷன்ஸ் ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு டென்டல் கேரிஸ் அசோசியேட்டட் பெயின் கண்டிப்பாக கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கோகனட் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயிலை ஒரு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சமாக எடுத்து வாயில் அப்ளை பண்ணி நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பிட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு 10 minutes பண்ணால் போதும். இதுவும் கண்டிப்பாக இம்மீடியட் ரிசல்ட்ஸ் தரும். அப்புறமா க்ளோவ் ஆயில், க்ளோவ் ஆயில் இல்லைன்னா க்ளோவ்ஸ். க்ளோவ்ஸ்னா தமிழில் கிராம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹர்ப் நம்ம ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்தே இந்த ஹர்பை எல்லாரும் சைனீஸ் ஆயுர்வேதிக் மெடிசன்ல யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹர்ப் நிறைய டூத் பேஸ்ட் அப்புறமா மவுத் வாஷஸ்லாம் நிறையவே இதை இன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்த க்ளோவை எப்படி யூஸ் பண்ணலாம், நிறைய க்ளோவ் ஆயில்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த க்ளோவ் ஆயிலை ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் எடுத்து நம்மளோட பல்ல எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு எமர்ஜென்சி பெயின் ரிலீவராக இது ஆக்ட் பண்ணும். இல்லைனா உங்ககிட்ட க்ளோவ் ஆயில் இப்போ இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் க்ளோவ்ஸ் ஒரு 4 க்ளோவ்ஸ் எடுத்து சூ பண்ணி நல்லா சூ பண்ணிக்கோங்க. சூ பண்ணுறதுனால அதோட ஆயில் எல்லாமே ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆக ஆக உங்களுக்கு கண்டிப்பாக பெயின் ரிலீஃப் ஆகும். இந்த க்ளோவ்ஸில் யூஜினால் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த யூஜினாலுக்கு நேச்சுரலி நம் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. நம்னா நம்மளோட நரம்பு, எந்த நரம்புல வலி இருக்கோ அந்த நரம்புல இருக்க வலியை அப்படி கம்மி பண்ணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் டக்குன்னு ரெக்டிஃபை ஆகும். அப்புறமா நீம். நீம்னா என்ன? வேப்ப இலைகள். இந்த நீம் உங்க எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு நிறையவே மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. இந்த நீம் கண்டிப்பாக பல்வலி, கம் இன்ஃபெக்ஷன்ஸ், ப்ளீடிங் எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட் ரெமெடியாக இருக்கும். இந்த நீமை எப்படி யூஸ் பண்ணலாம்? நம்ம ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல எல்லாரும் இந்த நீமோட ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீம் லீஃபை சும்மா ஒரு 2 இல்லைன்னா 3 நீம் லீஃபை எடுத்து சூ பண்ணிக்கோங்க.
மார்க்கெட்ஸ்ல நீம் ஆயில் அவைலபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை கூட 1 or 2 drops நீங்க எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா இம்மிடியேட்டா உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகும். இந்த நீம் ஆயில்ல நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ இது பாக்டீரியாவை இம்மிடியேட்டா கம்மி பண்ணும், பாக்டீரியல் செல் அடர்ஷன்ஸை கம்மி பண்ணும், பாக்டீரியல் க்ரோத்தை கம்மி பண்ணும், நம்மளோட இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸையும் இது ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பா இதுவும் ஒரு பெஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். எனி இந்த toothache associated with swelling, இப்போ சில பேருக்கு ஸ்வெல்லிங் இருக்கும், வீக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி ஒரு ஹோம் ரெமெடி எப்படி யூஸ் பண்ணலாம்? கோல்டு கம்ப்ரெஸ். கோல்டு கம்ப்ரெஸ் அப்படின்னா ஐஸ் கியூப் ஒத்தணும். ஐஸ் கியூப்ஸை ஒரு கிளாத்ல வச்சு நல்லா எங்க உங்களுக்கு ஸ்வெல்லிங் இல்லைன்னா எதுல உங்களுக்கு டூத் இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த மாதிரி கோல்ட் கம்ப்ரெஷன் யூசிங் ஐஸ் பேக்ஸ் மினிமம் ஒரு 15 minutes பண்ணுங்க. இந்த மாதிரி பண்றதுனால நம்மளோட நர்வ்ஸ் எல்லாமே நம் ஆகும், அனஸ்தடைஸ் ஆகும், நம்மளோட உங்களுக்கு இம்மிடியேட்டா பெயின் ரெக்டிஃபை ஆகும். கண்டிப்பா இன்ஃப்ளமேஷன், ஸ்வெல்லிங் எல்லாத்தையும் உடனே கம்மிப்படுத்தும். டீத்லயும் நீங்க ஒரு ஐஸ் கியூபை வைக்கலாம், இல்லைன்னா சீக்ஸ்ல சில பேருக்கு ஸ்வெல்லிங் வரும். ஸோ அந்த இடத்துலயும் கண்டிப்பா கோல்ட் கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம் இன்ஃபெக்ஷன், ஜிஞ்சுவைட்டிஸ், ப்ளீடிங். இந்த கம் இன்ஃபெக்ஷன் டீத்ல கேரிஸே இருக்காது, பட் பேஷண்ட்க்கு பெயின் இருக்கும், கம்ஸ்ல இருந்து ப்ளீட் ஆகும், இல்லைன்னா கம்ஸ்ல பஸ் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹோம் ரெமெடிஸா எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்? பெப்பர்மெண்ட் டீ. இந்த பெப்பர்மெண்ட் டீக்கு ஃப்ளேவரிங் ஸ்மெல் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பட் இதுக்கு நல்லாவே ஹீலிங் கெப்பாசிட்டியும் நிறையவே உண்டு. டீ லீவ்ஸை வெறுசா ஒரு கப் ஆஃப் பாயிலிங் வாட்டர்ல ஆட் பண்ணி ஒரு 15 minutes நல்லா பாயில் பண்ணி இந்த டீயை நீங்க அப்படி குடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கம் இன்ஃபெக்ஷனை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹைட்ரோஜன் பெராக்சைடு. இந்த ஹைட்ரோஜன் பெராக்சைடு நமக்கு பிளாக்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது, பட் கம் இன்ஃபெக்ஷன், கம் ப்ளீடிங்ஸ் இதையுமே கம்மிப்படுத்தும். இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரு 3% ஹைட்ரோஜன் பெராக்சைடை ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு மவுத் வாஷை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரின்ஸ் பண்ணிட்டு ஸ்பிட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு மவுத்தை நல்லா ரின்ஸ் பண்ணிக்கோங்க. எனி பல் கூச்சம், டூத் சென்சிட்டிவிட்டி. இந்த டூத் சென்சிட்டிவிட்டினா என்னது? இந்த டூத் சென்சிட்டிவிட்டி ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும். ஒரு டக்குன்னு ஒரு ஃபீலிங், நமக்கு ஒரு பெயின் வரும் எப்போனா ஹாட் இல்லைன்னா கோல்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடச்சுல. இந்த ஹாட் அண்ட் கோல்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டரா ஆக்ட் பண்ணும். நம்மளோட டூத் எனாமல் ஏஜ் ஆக ஆக அதோட திக்னஸ் கம்மி ஆகும். ஸோ நம்மளோட பல்ல இருக்க நெக்ஸ்ட் லேயர் அந்த டென்டின் எக்ஸ்போஸ் ஆகும். எக்ஸ்போஸ் ஆனதும் நர்வ்ஸ் எல்லாமே எக்ஸ்போஸ்ட் ஆகி நமக்கு இந்த பல் கூச்சம் வரும். ஸோ இந்த மாதிரி பல் கூச்சத்தை நம்ம மெடிக்கல் ரெமெடியா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா ஷை என்எம் டூத் பேஸ்ட். இந்த டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 1 வீக்லேயே ரிசல்ட், கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். இல்லைன்னா விட்டமின் சி டேப்லெட்ஸ். இந்த வைட்டமின் சி டேப்லெட்ஸ் ஒரு 15 days யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா சேஞ்சஸ் தெரியும். அப்புறமா இன்னொரு ரெமெடி சாஃப்ட் டூத் பிரிஸ்டல்ஸ். சம்டைம்ஸ் ஒருவேளை நீங்க ஹார்ட் டூத் பிரிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா சாஃப்ட் டூத் பிரிஸ்டல்ஸ்க்கு இமீடியட்டா சேஞ்ச் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஹோம் ரெமெடிஸ்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட். இந்த ஜிஞ்சரை நல்லா க்ரஷ் பண்ணிட்டு ஆல் ஓவர் மவுத் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ரின்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பல் கூச்சம் கண்டிப்பா கம்மியாகும். மவுத் அல்சர்ஸ். இந்த மவுத் அல்சர்ஸ்னா என்னது? ஒரு ஸ்மால் பெயின்ஃபுல் லீஷன்ஸ் நம்ம மவுத் இல்லைன்னா ஓரல் மியூக்கோசால வரும். இந்த லீஷன்ஸ் ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும், பட் ஹார்ம்லெஸ் தான். அதுவே டக்குன்னு ஒரு 1 வீக்ல ரெக்டிஃபை ஆயிரும். இந்த மவுத் அல்சரை ஒரு மெடிக்கல் ரெமெடியா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா டோலோ ஜெல். டோலோ ஜெல்ங்கிற ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயின்மெண்ட் மார்க்கெட்ஸ்ல ஈஸியா அவைலபிள் தான். இந்த ஆயின்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மவுத் அல்சரை ஒரு ஹோம் ரெமெடியா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா நீம் பேஸ்ட். நீம் பேஸ்ட்டை இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீம் ஆயில் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மவுத் அல்சர்ஸ் கம்மியாகும். இல்லைன்னா துளசி லீஃப், பேசில் லீஃப்
இந்த பேசில் லீஃபும் 1 or 2 leaves chew பண்ணிக்கோங்க. அதோட எசன்ஸ் ரிலீஸ் ஆகாக நமக்கு மவுத் அல்சர்ஸ் கம்மியாகும். இந்த துளசி லீஃப்லயும் நேச்சுரல் ஹீலிங் கெப்பாசிட்டி நிறையவே உண்டு. அதுக்கப்புறமா இந்த மவுத் அல்சர் மேல கொஞ்சமா கீ அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறமா ஸ்பைசி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம் ரெமெடிஸை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஹோம் ரெமெடிஸ் ஐம் ஷுர் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக டெம்பரரி ரிலீஃப் இம்மீடியட்டாக தரும். இந்த மெடிக்கல் ரெமெடிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பெர்மனன்ட் ரிலீஃப் தரும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.